வலையோரத்தில் புதிய தலைமுறை டிவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் திருமதி சசிகலா அவர்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட். அதை ஒட்டி தான் வாதங்கள் போயிட்டு இருக்கு. சிலரின் சுயநலத்தால் அதிமுக வீழ்ச்சி அப்படின்னு சசிகலா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவின் 3வது பெரிய இயக்கமான அதிமுக சிலரின் சுயநலத்தால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒட்டி என்னென்ன விமர்சனங்கள் கருத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னா, மல்லிகார்ஜுனா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சிலரில் நீங்களும் அடக்கம், உங்க சுயநலமும் அப்படின்னு அவர் சேர்ந்து சுட்டி காட்டுறாரு. குணாசேகரன் அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியில் நீங்கள் வெறுமன கௌரவ ஆலோசகராக மட்டுமே இருக்க சொன்னா இருப்பீங்களா அப்படின்னு சசிகலா அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்புறம் ஆஸ்கார் அம்சத் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பழனிக்கே பால்குடம் எடுத்தாலும் பழனிசாமி மாற மாட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. வெப் சைக்கோ அவர் சொல்லுவது அண்ணாமலைக்கு இனிமே தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 2016 தொடங்கி 2024 வரைக்கும் ஜெயலலிதா ஜானகி பிரச்சனை கூட ஒரு தேர்தலில் முடிந்து போயிருச்சு, இவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியை போட்டு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இவங்க தான் சோறு வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பிரச்சனையை அணுகி இருக்கிறார். அதிமுக அரசியல் சிக்கலை பல கோணங்களில் சசிகலா அவர்களின் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விமர்சனமாக முன் வச்சிருக்கிறாங்க. அதை தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.